திட்டமிடக்கூடியவர். கவிதை, கதை, நாவல், கட்டுரை என பல வடிவங்களில் படைப்புகளை எழுதியிருந்தாலும் உன்னதமான கொள்கையாக துயரங்களை தனது எழுத்துக்களில் பதிவு செய்யக்கூடியவர். கல்லூரி காலத்திலேயே நிழல் என்ற கையெழுத்து பிரதியை தொடங்கியவர். மேலும் மாத இதழ்கள், காலாண்டு இதழ்களில் ஆசிரியர் குழு உறுப்பினராக பணியாற்றியுள்ளார். பல மாணவர்கள் இவரது படைப்புகளை ஆய்வு செய்து முனைவர் பட்டம் பெற்றுள்ளார்கள். கேரளாவிலும் தமிழகத்திலும் இவரது படைப்புகளில் சில பாடத்திட்டங்களிலும் இடம்பெற்றுள்ளது. பல்வேறு விருதுகளுக்கு சொந்தக்காரர். நான் இங்கு 1-2 விருதுகளை மட்டும் குறிப்பிடலாம் என்று நினைக்கிறேன். இந்தியா டுடே வழங்கும் எதிர்கால நாயகன் விருது என்ற விருதை பெற்றவர். சிற்பி இலக்கிய விருது என்ற நீண்ட பட்டியலில் இவரது விருதுகள் சென்று கொண்டே இருக்கிறது. இத்தகைய பெருமை மிகு அழகிய பெரியவன் என்ற மாபெரும் தமிழ் எழுத்தாளரை நூல் குறித்து உரையாற்றுவதற்காக அன்புடன் அழைக்கிறேன். அன்பார்ந்த நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இந்த மேடையில் இருக்கின்ற கார்த்திகேயன், நூலாசிரியர் தில்லை, அரங்கத்தில் இருக்கிற நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். சிறப்பாக சொல்ல முடியும். அப்படி ஒரு மருத்துவரை பற்றி சொல்லணுன்னா ஒரு நோயாளி தான் சொல்ல முடியும். அவர்கிட்ட சிகிச்சை எடுத்தவர். அந்த வகையில் தில்லையிடம் நான் சிகிச்சை பெற்றுக்கொண்டிருக்கிறவன். பயனாளின்னு கூட சொல்லிடலாம். பயனாளி நல்ல வார்த்தையாக இருக்குது. அவரிடம் நான் சிகிச்சை எடுக்கிறவன். இன்னும் சொல்லப்போனால் அவருடைய எனக்கு குடும்ப மருத்துவராக அவர் இருக்கிறார் என்பதிலே எனக்கு மகிழ்ச்சி, பெருமை. அந்த அடிப்படையில் அவருடைய நூலை பற்றி பேசுவது என்பது எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பும் மகிழ்ச்சியுமாக இருக்கிறதாக நான் கருதுகிறேன். அண்மையில் நான் அமெரிக்கா போயிருந்தேன். போயிட்டு சீக்கிரம் என்ன அங்கேருந்து விரட்டியதுன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருந்த அந்த உணவு பழக்கம், ஜங்க் ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது அந்த பாதுகாக்கப்பட்ட ப்ரிசர்வ்டு ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த எந்த உணவுமே எனக்கு சேரலை. உடனே என்னை அங்கேருந்து விரட்டிருச்சு. அது ஒரு குளோபல் அளவில் இன்றைக்கி ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் எந்த அளவுக்கு விற்பனையாகிறது அப்படின்னு சொல்கிற ஒரு புள்ளிவரம் நமக்கு இருக்கிறது. அதாவது 2020 ஆண்டினுடைய ஒரு உலக அளவிலான ஒரு துரித உணவினுடைய அந்த விற்பனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 862.5 பில்லியன் US$ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே நீங்கள் அதை 2028க்குள்ளே அது எந்த அளவுக்கு உயரும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா 1467.4 பில்லியன் US$ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இன்னும் ஒன்று, இந்தியாவில் இந்த துரித உணவுகளுடைய விலை, அது விற்பனையினுடைய அந்த வருவாய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27.57 பில்லியன் டாலர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த அளவிற்கு இந்த துரித உணவு என்பது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை இன்றைக்கு உருவாக்கி இருக்கிறது. நோயின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 வகையான நோய்களை நாம் சொல்லலாம். ஒன்று தொற்று நோய்கள், நோய்க்கிருமிகளால் வரக்கூடிய நோய்கள். இன்னொன்று மரபு வழியாக வரக்கூடிய குறைபாட்டு நோய்கள். மூன்றாவது நோய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க சத்து குறைபாடு அல்லது வேறு வகையான சத்து இதுவெல்லாம் சேர்வதனால் வரக்கூடிய அந்த குறைபாடு. எனக்கு ஒபிசிட்டி அப்படின்னு சொல்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக இன்றைக்கு மாறி இருக்கிறது. நண்பர்களே, அமெரிக்க அனுபவத்தையே நான் மறுபடியும் சொல்கிறேன். ஒரு காரில் பயணம் செய்கிறோம். முன்னாடி அந்த ஓட்டுநர் இருக்கையில் இருந்த பெண் கிட்டத்தட்ட அந்த 2 சீட்டையும் பிடிக்கிற அளவுக்கு இருந்தாங்க. அவங்களால அசையக்கூட முடியலை. ஆனால் அவர்கள் வேலை செய்கிறார்கள். அவங்க தான் கார் ஓட்டுறாங்க. அப்போ நாங்கள் இதை பற்றி பேசிக்கொண்டு வருகிற போது ரொம்ப முக்கியமாக ஒரு செய்தி கிடச்சிது. என்னென்னா,
இந்த செயற்கை புரதங்கள், துரித உணவுகள், இந்த ஜங்க் ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்கிறது யாரை அதிகமாக பாதிக்கிறது? யாரை அதிகமாக பாதிக்கிறது? ஒரு போர்னு எடுத்துக்கிட்டாலும், ஒரு நோயின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டாலுமே, அது முதலில் யாரை பாதிக்கிறது அப்படின்னு சொன்னால் எளிய மக்களை தான் பாதிக்கிறது. ரொம்ப ரொம்ப இது சர்வதேச ஃபினாமினாவே இருக்குது. இதை வந்து நம்மளால் எப்படி தான் தீர்க்க முடியும் என்று தெரியல. அந்த அளவிற்கு ஒரு கவலைக்குரிய ஒன்று. பெண்களை பாதிக்கிறது, குழந்தைகளை பாதிக்கிறது, எளிய மக்களை பாதிக்கிறது. அப்போ அவர்கள் அதிகம் விலை கொடுத்து ஒரு பொருளை வாங்கி நுகர்வது என்கின்ற ஒரு இடத்தில் இல்லாமல் இருக்கிற ஒரு தருணத்தில் அவர்கள் பசியை போக்கிக் கொள்வதற்காக என்ன கிடைக்கிறதோ அதை வாங்கி அவங்க வந்து சாப்பிட்றாங்க. அப்போ இன்றைக்கு அமெரிக்காவில் உருவாகி இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை உடல் பருமனாதல், குண்டாதல் என்கின்ற ஒரு பிரச்சனை. அப்போ இதற்காகவே இன்றைக்கு அங்கு தனியாக நுழைவாயில்களை அகலமாக வைத்து கட்டக்கூடிய கட்டிடங்கள், அவர்கள் இயக்குவதற்கென்று இருக்கைகளை பெரிதாக வடிவமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இருக்கைகள், வண்டிகளில் பெருசாக வந்து கதவு வைக்கிறது அப்படின்னு ஒரு போக்கே இன்றைக்கு வந்து மாறிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து ஒபிசிட்டி இருக்கிறவர்களுக்காகவே தனியாக வடிவமைக்கப்பட்ட இந்த பொருட்கள், விஷயங்கள் அப்படின்னு சொல்லி அப்படியான ஒரு புள்ளியை நோக்கி அந்த சமூகம் வந்து நகர்ந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிற போது உண்மையிலேயே நமக்கு வந்து கவலை அளிக்கிற ஒன்றாக இருக்கிறது. நான் அங்கு பார்த்த மனிதர்களிலேயே கிட்டத்தட்ட ஒரு பாதி பேருக்கு மேலே குண்டாகத்தான் அமெரிக்காவில் வந்து இருந்தாங்க. இது அமெரிக்க பிரச்சனை மட்டுமா அப்படின்னு சொன்னால் இந்திய பிரச்சனையும் கூடத்தான். என்னுடைய உறவுக்காரர்களிலேயே சில தம்பிகள் இருக்கிறாங்க, எவ்வளவு உடற்பயிற்சி செய்தாலும் அந்த உடல் வந்து குறையவே மாட்டேன் என்கிறது. அப்போ சின்ன வயதிலிருந்தே இதை போன்ற துரித உணவுகளை அல்லது செயற்கையான உணவுகளை, உருவாக்கப்பட்ட உணவுகளை சாப்பிட்டு 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 அந்த உடல் அந்த இடத்திற்கு வந்து நிற்கிற ஒரு சிக்கல் என்பது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மாறி இருக்கிறது. இது எல்லாரையும் தாக்குகிறதா என்று சொன்னால் அதில் ரொம்ப குறிப்பாக எல்லாவற்றிலும் ஒரு சமூக பார்வை இருப்பதைப் போல இந்த மருத்துவ பாதிப்பிலும் ஒரு சமூக பார்வை, ஒரு கோணம் என்பது இருக்கிறது என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அந்த அடிப்படையில் இந்த நூல் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நூல். ஒரு காலத்தில் நோய் அப்படின்னு சொல்லுகிற போது அதில் வந்து புனிதத்தன்மைகள் நிறைய, ஒரு மதம் சார்ந்த விஷயங்கள், அது மட்டும் இல்லாமல் ஒரு மித்து அதில் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தனுக்கு காய்ச்சல் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், அவனை என்ன பண்ணுவாங்களா, கீழே போட்டுட்டு ஒரு 50 பேர் ஏறி உட்காந்து மிதிப்பாங்களா அவனை. ஏன் அப்படின்னா அவனை வந்து ஏதோ ஒரு ஆவி பிடிச்சிருக்கு, அவன் உடம்புல இருந்து அந்த ஆவி வந்து ஓடிடணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம். நண்பர்களே கொஞ்சம் அப்படியான ஒரு இடம். அப்போ அதே வந்து ஒரு மதம் சார்ந்து நம்ம யோசிக்கிற போது அதில் வந்து வேற ஒரு விஷயமும் வந்துடுது, அதில் நம்பிக்கை சார்ந்து. இப்போ ஊரில் வந்து ஒரு மாந்தை அல்லது ஒரு சோக்கடை அப்படின்னு சொல்லுவாங்க, உடனே எங்கே போகிறாங்க, மந்திரம் போடுறதுக்கு போகிறாங்க. அப்போ இதை போன்ற சிக்கல்கள் வந்து நமக்கு இந்த நோய் சார்ந்த பார்வையிலேயே இருக்கிறதை நாம் வந்து பார்க்கிறோம். அப்போ இதையெல்லாம் களைவதற்கு ஒரு அருமையான ஒரு முறை என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு வகையான நோய் சார்ந்த ஒரு ஆய்வு முறை நமக்கு தேவைப்படுகிறது, ஒரு பார்வை தேவைப்படுகிறது. இதில் சித்த மருத்துவம் அதை பற்றி நம்ம பேசுகிற போது அது என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு வகையான பூடகமான ஒன்றை மட்டுமே இது வைத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். இதை பற்றிய நிறைய ஆய்வுகள் நமக்கு வந்து தேவை. வெளிப்படையான அரசே கூட இதுக்கு நிறைய முயற்சிகளை எடுக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். தமிழோடு இணைந்த ஒரு மருத்துவ முறை என்று சொன்னால் அது வந்து சித்த மருத்துவ முறைதான். திரிகடுகம் என்றெல்லாம் நமக்கு வந்து நூல்கள் இருக்கின்றன, நிறைய நூல்கள். குணப்பாட பாடல், சித்த ரகசியம், தமிழ் மருத்துவ சுவடிகள், அப்புறம் வகுடச்சுவடின்னு ஒன்று இருக்குது. சீகன் பால்கா அவர்கள் முதல்ல இந்தியாவிற்கு வந்தபோது இந்த சுவடியை எடுத்துக்கொண்டு
அவங்க நாட்டில் போலந்து நாட்டிற்கு அதை வந்து டென்மார்க்குக்கு அவர் வந்து அனுப்பி வச்சார் அப்படின்ற குறிப்புகள் எல்லாமே நமக்கு வந்து இருக்கிறது. அந்த அளவில் ஒரு பெரிய ஒரு விஷயம் வந்து உள்ள சித்த மருத்துவத்தில் இருக்குது அப்படின்னு நான் வந்து கருதுகிறேன். ரொம்ப முக்கியமாக சித்த மருத்துவம் அப்படின்னு சொல்கிறது வெறுமனே உடல் நலத்திற்காக ஒரு மருந்தை தருவது மட்டுமல்ல, அதை தாண்டி மனநலத்திற்காக அந்த மருந்தை தருகிற ஒன்றாக அது இருக்கிறதாக நான் வந்து பார்க்கிறேன். எப்படி வந்து ஒரு தாய் ஒரு குழந்தையை திட்டிக் கொண்டே நிறைய அவர்கள் வந்து ரொம்ப நீ உதவாமையே போயிடோடா, நீ நல்லா இருக்க மாட்டே அப்படின்னு எல்லாமே கூட சொன்னாலுமே கூட ஏதோ ஒரு மனசில் ஓரத்தில் அவனை பற்றி ஒரு நல்ல எண்ணம் இருந்து கொண்டே இருக்கு அந்த அம்மாவுக்கு. அதை போல சித்த மருத்துவம் என்பது எப்பொழுதெல்லாம் ஒரு பொது மருத்துவம் மனிதர்களை கைவிடுகிறதோ, பொது மருத்துவம் மனிதர்களை நிராகரிக்கிறதோ, பொது மருத்துவம் மனிதர்களை விலக்கி தள்ளுகிறதோ, அந்த இடத்தில் எல்லாமே சித்த மருத்துவம் நான் இருக்கிறேன் என்று சொல்லி ஒரு தாயை போல அணைத்து கொள்ளக்கூடிய ஒரு சூழலை நாம் வந்து பார்க்கிறோம். இன்றைக்கு நண்பர்களே, அமெரிக்காவில் மேற்கத்திய நாடுகளில் நீங்கள் ஒரு காப்பீடு செய்யாமல் ஒரு மருத்துவத்தை பார்க்க முடியாது. ஒரு நண்பர் என்னிடம் சொன்னார், மருத்துவத்திற்காகவே வீடை இழந்தவர்கள், மருத்துவத்திற்காகவே வாழ்க்கை இழந்தவர்கள் அமெரிக்காவில் நிறைய பேர் இருக்கிறார்கள் என்று அவர் வந்து சொன்னார். அப்போ அந்த அளவிற்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால், நீங்கள் நம்ம ஊரில் ஒரு நோய் வந்துருச்சுன்னா தெருவோரம் இருக்கக்கூடிய ஒரு டாக்டர்கிட்ட நீங்கள் போயிட்டு பார்த்துப்பீங்க. உடனே பிரவீன் சிரிக்கிறார். அவர் கிளினிக் வந்து தெரு ஓரத்தில் தான் வச்சுருக்கார், ரோட்டு ஓரத்தில் தான் வச்சுருக்கார். நான் அதை மீன் பண்ணி சொல்லலை. ஒரு சின்ன ஹாஸ்பிட்டலில் நீங்கள் போயிட்டு பார்த்துக்கலாம். ஆனால் எல்லாருமே ஒரு அப்பல்லோ போன்ற ஒரு மருத்துவமனையில் நீங்கள் போயிட்டு பார்க்க முடியும் அப்படின்னா முடியாது. ஆனால் அமெரிக்காவிலோ அல்லது மேற்கத்திய நாடுகளிலோ இதுதான் முறையாக இருக்கிறது. அப்போ அந்த இடத்துல தான் பிரச்சனையே தொடங்குகிறது. நோய் என்பது இயல்பாகவே இருக்கக்கூடியது, மனிதனுக்கு நோய் என்பது இயல்பாகவே வரக்கூடிய ஒன்று தான். ஆனால் அதற்கான தீர்வு அப்படின்றத வந்து தூக்கி ரொம்ப தூரமாக வைக்கிற போது என்ன பிரச்சனை அங்கே வந்துடுது அப்படின்னு சொன்னால், அவனால் தனக்கான தீர்வை